அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்திட்டத்தில் நேற்று வரை என்ன பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால், சென்றகால வினை சொல் அது 19 வகை இருக்குன்னு பார்த்துட்டோம். அந்த சென்றகால வினை சொல்லுல உடன்பாடு எதிர்மறை 2 பார்த்தோம். 19 38 இப்போ ஃபஅலன்னு இருக்குதுல்ல, ஃபஅல மா ஃபஅலன்னு மாறிக்கணும். அப்போ ஒரு காரியத்தை செஞ்சான் என்று சொன்னால் அதுக்கு பேர் உடன்பாடு, செய்யலைன்னு மறுத்தம்னு சொன்னால் அது எதிர்மறை. அதை செஞ்சான்னா முசுபத்து, செய்யலைன்னு சொன்னால் மன்ஃபி நஃபி 2 வகையாக சொல்லுவாங்க. அப்போ என்ன பார்த்துருக்குறோம், சென்றகால வினையில் ஃபஅலங்கிற உடன்பாடு முசுபத்தும் பார்த்துட்டோம். மாஃபஅலன்னா ஃபஅலவுக்கு மட்டும் வராது. மாஃபஅல 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 மாத்தஃபஅல மஃப்தஅல மன்ஃபஅல மஸ்தஃபஅலன்னு அம்பிட்டும் 19லையுமே சேர்ந்து வரும். அப்போ அது பூராத்தையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் செய்யப்பாட்டு வினை வேறு பார்த்தோம், ஃபுஇலண்டு வர அதில் ஒரு 19 பார்த்தோம். ஃபுஇல உஃபுஇல ஃபுஇல ஃபுஇல துஃபுஇல உஸ்துஃபுஇலண்டு அதில் ஒரு 19 பார்த்தோம். அதுக்கு ஒரு எதிர்மறைய மாஃபுஇல 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 அப்படின்னு 4 செட்டு பார்த்துட்டோம். அது 4 செட்டு பார்த்த மாதிரி இதுலேயும் 4 பார்க்கணும்ல. வருங்காலத்தில் 1 தானே பார்த்துருக்குறோம். சென்ற கால வினையில் 4 பார்த்துருக்குறோம். என்ன பார்த்துருக்குறோம், செய்தான், செய்யவில்லை, செய்யப்பட்டான், செய்யப்படவில்லை, அடித்தான், அடிக்கவில்லை, அடிக்கப்பட்டான், அடிக்கப்படவில்லை. அதே மாதிரி வருங்காலத்தில் 4 வரும்ல. எப்படி அடிப்பான், வருங்காலத்தில் எதிர்மறை எப்படி சொல்லுவோம், இல்லைன்னு சொல்ல மாட்டோம், மாட்டான்னு சொல்லுவோம். தமிழில் நேற்று ஒரு செயல் நடக்கலை என்று சொன்னால் சாப்பிடவில்லை, நேற்று சாப்பிடவில்லை, நேற்று சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். சின்ன பிள்ளைய பேச அப்படி நாளை சாப்பிடவில்லைன்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். அப்போ வருங்காலத்துக்கு எதிர்மறைக்கு என்ன வச்சுருக்கிறோம், தமிழில் மாட்டான்னு வச்சுருக்கிறோம்ல. அப்போ என்னென்ன வரும், செய்வான், அடிப்பான், அடிக்க மாட்டான். அடிப்பான்ங்கிறது முசுபத்து, அடிக்க மாட்டான்ங்கிறது மன்ஃபி. அதே மாதிரி அதுலேயும் மஜ்ஹூல் வரும். எப்படி அடிக்கப்படுவான், அடிக்கப்பட மாட்டான். அதில் எப்படி ஒரு 4 வந்துச்சோ அதே மாதிரி வருங்காலத்தில் 4 வரணும். 4ல் 1 பார்த்து முடிச்சிட்டோம். 4 என்ன பார்த்துட்டோம், 19 வகையான சொற்களுக்கும் வருங்காலத்தில் உடன்பாடாக வரும்ல. உடன்பாடாகவும் செய்வினையாகவும். உடன்பாடுன்னா என்ன அர்த்தம், மாட்டான்ங்கிறது சேராமல் வருதுல, அதுதான் உடன்பாடு. இந்த பட்டான்று வராமல் இருந்தால் அது செய்வினை. அந்த வகையை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், இப்போ நசரன்னா உதவி செஞ்சான், மாநசர உதவி செய்யவில்லை, என் சுரு உதவி செய்வான், செய்ய மாட்டான்னு என்ன செய்யணும், பெரிய வேலையெல்லாம் கிடையாது. இந்த மா என்கிறதை சென்ற காலத்தில் துவக்கத்தில் வைக்கிற மாதிரி லா என்கிற சொல்ல துவக்கத்தில் வச்சிடணும், அவ்வளவுதான். லா என் சுரு உதவ மாட்டான், லா எல்ரிபு அடிக்க மாட்டான், லா யகுலு சாப்பிட மாட்டான், லா யஷ்ரபு அருந்த மாட்டான், லா எத்தகல்லமு பேச மாட்டான், லா என்தலிகு நடக்க மாட்டான். அப்படின்னு எல்லாத்துலையும் என்ன செய்யணும், லா என்பதை சேர்த்துடணும். சேர்த்துட்டு அந்த சர்ஃபுல மாறாது. இந்த பாட்டு காட்டுறேன் பாருங்க. முதல் எஃப் அலுவை எடுத்துக்கிறங்க. எஃப் அலு செய்வான், அதுக்கு எதிர்மறை என்ன, லா எஃப் அலு, லா எஃப் அலானி, லா எஃப் அலூன. ஏதாவது மாறுதா, லா சேர்ந்துருக்கு, அவ்வளவுதான். நீங்களே படிக்கலாம். லா எஃப் அலு லா எஃப் அலானி அப்படி ஸ்க்ரீனில் விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, வாய்க்குள்ளே படிங்க. படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கேப்பு தரணும். தெரியுதா, லாஃபோல் லாஃபோல் இந்த மாதிரி. இது பூராத்துக்கு என்ன அர்த்தம்னா, அவன் செய்ய மாட்டான், அவள் செய்ய மாட்டாள், நீ செய்ய மாட்டாய், நான் செய்ய மாட்டேன், நாங்கள் செய்ய மாட்டோம், இதெல்லாம் அர்த்தமாயிரும். லா என்பதை சேர்க்கணும். எஃப் அலுன்னு இருக்கிறது, எஃப் அலுவில் லா சேர்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் லா எஃப் அலானி லா எஃப் அலுன்னு வந்துடும். எஃப் அலு மட்டுமா இருக்குது, அதுக்கு வேறு ரிலேட்டிவாக வார்த்தை சொல்கிறதா எஃப்தஹு. ஃபதஹனா ஓப்பன், திறந்தான்,
லா எஃப்தஹு திறக்க மாட்டான், லா எஃப்தஹானி லா எஃப்தஹுன, லா தஃப்தஹு லா தஃப்தஹானி லா எஃப்தஹுன, லா தஃப்தஹு. இந்த பாடத்தை உங்களுக்கு ஸ்பெஷல் நடத்த தேவையே இல்லை. ஏன்னு கேட்டால் இது ஏற்கனவே நடத்தின வருங்கால வினையில் எல்லாத்துலேயும் லாவை சேர்க்கறது மட்டும்தான். வேறு பெரிய வேலையெல்லாம் மாற்றம்லாம் இல்லை. கடைசி வரைக்கும் ஒரே விஷயந்தான். அதுக்கு ஒரு மாதிரி, இதுக்கு ஒரு மாதிரி, 3 எழுத்துக்கு ஒரு மாதிரி, 4 எழுத்துக்கு அப்படிலாம் கிடையாது. இந்த 19 வகையான வருங்காலத்திற்குமே என்ன சேர்க்கணும்? லா என்கிறதை துவக்கத்தில் சேர்க்கணும். வேறு எந்த மாற்றமே வராது. அப்போ அது மாதிரி சொல்லிட்டோம். எஃப் இலுன்னு வருது. இந்த லா எஃப் இலு, லா எஃப் இலானி, லா எஃப் இலுன, இதே மாதிரியே போயிடும். அதுக்கப்புறம் எஃப் உளுண்டு வருது. எஃப் இலுக்கு உதாரணம் லா எஜ்லிசு, எஜ்லிசு உட்காருவான். லா எஜ்லிசு, லா எஜ்லிசானி, லா எஜ்லிசுன உட்கார மாட்டார்கள். லா தஜ்லிசு, அவள் உட்கார மாட்டாள். அது மாதிரி உள்ளது. இது அப்படியே அதே மாதிரி வந்துடும். இல்லை எஃப் உளுண்டு இருக்குது. லா எஃப் உலு, லா எஃப் உலானி, லா எஃப் அலுன்னு இருந்தால் லா எஃப் அலு, எஃப் இலுன்னு இருந்தால் லா எஃப் இலு, எஃப் உளுன்னு இருந்தால் லா எஃப் உலு. அது அந்த அது என்ன இருக்குது அப்படி இருக்கும். நம்ம லாவை சேர்த்துக்கிற வேண்டியதான். அதுக்கு ஒரு உதாரணம் என்சுரு போட்டாச்சு. அதுக்கப்புறம் அஃபாலா இருக்குது. அஃபாலுக்கு வருங்காலம் யுஃபீலு தானே. யுஃபீலு என்ன செய்யணும்? லாவை சேர்த்து விட வேண்டியதான். இந்த இருக்குது லா யுஃபீலு, லா யுஃபீலு, லா யுஃபீலானி, லா யுஃபீலூன, லா துஃபீலு, லா துஃபீலானி, லா யுஃபீல்ன. இது எல்லாத்துலேயும் மாட்டார்கள். இது எல்லாம் என்ன அதுக்கு அர்த்தமோ அந்த அர்த்தத்தை பார்த்துக்கிட்டே மாட்டார்கள்ங்கிறது அர்த்தமாகி போயிடும். இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் லா உஃபீல், லா நுஃபீலு. அதுக்கு ரிலேட்டிவ் அதே மாதிரியான ஒரு சொல்லை நம்ம காட்டுறோம். லா யுக்ரிமு, வெறுமனே வந்து யுக்ரிமு உடன்பாடு. உடன்பாடுனா மரியாதை செலுத்துவான், மதிப்பான், கண்ணியப்படுத்துவான். லா யுக்ரிமு, கண்ணியப்படுத்த மாட்டான். லா யுக்ரிமானி, 2 பேர் கண்ணியப்படுத்த மாட்டார்கள். லா யுக்ரிமூன, பலர் கண்ணியப்படுத்த மாட்டார்கள். லா துக்ரிமு, அவள் மதிக்க மாட்டாள். லா துக்ரிமானி, அவர்கள் 2 பெண்கள் மதிக்க மாட்டார்கள். லா யுக்ரிமுன, பல பெண்கள். இப்படியே போயிடும். லா தான் எல்லாத்துக்கும். லா துக்ரிமு, நீ மதிக்க மாட்டாய். லா துக்ரிமானி, நீங்கள் 2 பேர் மதிக்க மாட்டீங்க. லா துக்ரிமுன, நீங்கள் மதிக்க இப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்போ அஃபாலுக்கு யுஃபீலு, யுஃபீலுடைய எதிர்மறை என்ன? லா யுஃபீலு. அதே மாதிரி ஃபஅல, அதுக்கு என்ன வருங்காலம்? யுஃபீலு சொன்னீங்கல்ல. ஃபஅலவுக்கு எதிர்மறை கேட்டிங்கன்னா மா ஃபஅலன்னு இருப்பீங்க. இந்த ஃபஅலவுக்கு எதிர்மறை என்ன? சென்ற காலம் மா ஃபஅல. யுஃபீலுக்கு வருங்கால எதிர்மறை என்ன? லா யுஃபீலு. ஃபஅல என்பதை எதிர்மறையாக்குனா மா போடுங்க. யுஃபீலு என்று வருங்காலத்தை எதிர்மறையாக்குனா லாவை போட்டுருங்க. லா யுஃபீலு, லா யுஃபீலானி, லா யுஃபீலூன. கடைசி வரைக்கும் இப்படி தான். இதை இன்னொரு திருப்பி சொல்ல தேவையில்லை, நீங்களே பார்த்துக்க வேண்டியதுதான். ஃபஅலன்னு இருக்குது. இது சென்ற காலம். இதுக்கு எதிர்மறை மா ஃபஅல. இதற்கு படிச்சுட்டோம். வருங்காலத்தை எதிர்மறை ஆக்குறதுனா லா யுஃபாயிலு, யுஃபாயிலு, லா யுஃபாயிலு. லா யுஃபாயிலுக்கு இந்த சர்வு இந்த படம் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். உங்களுக்கு தான் இதெல்லாம் இமேஜ் வடிவத்தில் வரும். நீங்கள் அதில் பார்த்து என்ன செய்யணும்? ட்ரைனிங் எடுத்துக்கணும். லா யுஃபாயிலு, லா யுஃபாயிலானி, லா யுஃபாயிலூன. அதுக்கு எதிர்மறை பார்த்தாச்சு. எல்லாத்துக்கும் பார்க்கணுங்கிறதுக்காக போட்டு காட்டுறோம். இல்லாட்டி ஒரு வரியில் முடிஞ்சிடும் பாடம். எல்லாத்தையும் லாவை சேர்த்துக்கங்கிறது தான் பாடம். ஒரு வரி தான். எதிர்மறைக்கு உள்ள பாடம் என்னன்னு கேட்டால், எல்லா வருங்கால வினை சொல்லுடைய துவக்கத்தில் லா என்கிற நெடில் எழுத்தை சேர்த்து கொள்ளுங்கள். அவ்வளோதான் பாடம். இப்போ எதுக்கு எல்லாத்தையும் போடுறோம்னு கேட்டால், அந்த 19 அப்ளை பண்ணி பார்த்தோங்கிறதுக்காக தான். தஃபஅலங்கிறது சென்ற கால வினை. மாத்தஃபஅல சென்ற காலத்தில் எதிர்மறை. எத்தஃபஅலு வருங்காலம். லா எத்தஃபஅலு அதுக்கு எதிர்மறை. அப்போ தஃபஅலங்கிறது வந்து சென்ற கால வினை, அது எதிர்மறை. மாத்தஃபஅல ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கு வருங்காலம் என்ன? எத்தஃபஅலு. இதை நம்ம எதிர்மறை ஆக்குறாருந்தா லா எத்தஃபஅலு சொல்லிட்டு லா எத்தஃபஅலு, லா எத்தஃபஅலானி, லா எத்தஃபஅலூன. இப்படியே கடைசி வரைக்கும் போயிடலாம். அதுக்கு அடுத்தது அதுக்கு உதாரணமாக எத்த அல்லமு போட்டு காட்டிக்கிறேன். லா எத்த அல்லமு, லா எத்த அல்லமானி, லா எத்த அல்லமூன. ஒரு ட்ரைனிங் அந்த லாவோட சேர்த்து ஒரு சர்வ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த லாவு வந்தால் எதிர்மறைங்கிறது ஆழமாக பதிஞ்சிடும். அதுக்காக வேண்டி அதை போட்டு காட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து தஃபாஅல சென்ற கால வினை, எத்தஃபாஅலு வருங்கால வினை பார்த்துட்டோம். இந்த எத்தஃபாஅலு எதிர்மறையாக்க என்ன பண்ணணும்? லா எத்தஃபாஅலு. அதுக்கு எப்படி சொல்லணும்? லா எத்தஃபாஅலு, லா எத்தஃபாஅலானி, லா எத்தஃபாஅலூன. லா தத்தஃபாஅலு, லா தத்தஃபாஅலானி, லா எத்தஃபாஅல்ன. இதே மாதிரி தான் எல்லாமே.
அதுக்கப்புறம் ரிலேட்டிவாக ஒரு சொல்ல போட்டிருக்கோம். தஃபா அளவுக்கு தக்காரமை, சென்ற காலத்தில் மாத்தக்காரமன்னு வரும், வருங்காலத்தில் லாயத்தக்காரமும். இப்போ லாயத்தக்காரமும் லாயத்தக்காரமானி லாயத்தக்காரமுன இதே மாதிரி கடைசி வரைக்கும் போயிட வேண்டியதான். என்ன ஒரு லா தான் சேர்க்கணும், அவ்வளோதான். ரொம்ப விளக்காமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் எல்லாத்துலேயும் அந்த சென்ற கால வினை அப்படி இருக்குது, அதில் லாவை சேர்த்து காட்டியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இஃப்தால எஃப்தைலு, எஃப்தைலுக்கு என்ன செய்யணும், லா எஃப்தைலு லா எஃப்தைலானி லா எஃப்தைலூன இதே மாதிரி என்ன செய்யணும் சொல்லி பழகிக்கிறணும். அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டிவாக உதாரணம் எஹ்தமல எஹ்தமிலு, அந்த எஹ்தமிலுக்கு எதிர்மறை லா எஹ்தமிலு, லா எஹ்தமிலு லா எஹ்தமிலானி லா எஹ்தமிலுன்னு அப்படியே போய்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இன்ஃபால, அதுக்கு வருங்காலம் என்ஃபைலு, என்ஃபைலுக்கு எதிர்மறை லா என்ஃபைலு, என்ஃபைலு உடன்பாடு, லா என்ஃபைலு மன்ஃபி எதிர்மறை, லா என்ஃபைலு லா என்ஃபைலானி லா என்ஃபைலுன்னு அது அப்படி போயிட்டே இருக்கும். அதுக்கடுத்து என்னது, உதாரணமாக இன்சரஃபை போட்டு காட்டுறோம். இன்சரஃபை என் சரிஃபு, அதில் லா போட்டால் லா என் சரிஃபு, லா என் சரிஃபு லா என் சரிஃபானி லா என் சரிஃபுன்னு கடைசி வரைக்கும். அடுத்ததாக இஃபு அல்ல, அதுக்கு சென்ற காலத்தில் எதிர்மறையாக்குனா மஃபு அல்ல மாவை சேர்த்துருவோம். எஃப் அல்லுன்னு இருக்குது, அதுக்கு எதிர்மறை சொல்கிறாங்க லா எஃப் அல்லு, லா எஃப் அல்லு லா எஃப் அல்லானி லா எஃப் அல்லுன்னு இதே மாதிரி செஞ்சிட வேண்டியது. அதுக்கு அடுத்தது இஃப் உதாரணம், இஃப் அல்லவுக்கு ஒரு ரிலேட்டிவாக ஒரு சொல்லு, எஹமர்ற எஹமர்ரு, எஹமர்ருவுக்கு லா எஹமர்ரு, லா எஹமர்ரு லா எஹமர்ரானி லா எஹமர்ருன்னு அந்த லா சேர்க்கறது மட்டும்தான், இந்த மாற்றமும் இல்லை பாருங்கள் எல்லாத்துலேயுமே. அதுக்கு தான் இதை போட்டு கூட காட்டுறோம். அதுக்கப்புறம் இஸ்தஃபால சென்ற கால வினை, மஸ்தஃபால எதிர்மறை, எஸ்தஃபீலு லா எஸ்தஃபீலு எதிர்மறை, எஸ்தஃபீலு உடன்பாடு, லா எஸ்தஃபீலுங்கிறது எதிர்மறை. அதை சொல்லுங்கள், லா எஸ்தஃபீலு லா எஸ்தஃபீலானி லா எஸ்தஃபீலுன்னு அந்த லா வந்ததுனால எந்த சேஞ்சுமே இருக்காது, லா மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றதெல்லாம் நீங்கள் வழக்கமாக சொன்ன மாதிரி சொல்லிக்கிற வேண்டியதுதான். அதுக்கடுத்து இஸ்தஃபாலுக்கு அடுத்து என்ன, ஒரு உதாரணம் இஸ்தக்கிரமன்னு போட்டுக்கிட்டோம், எஸ்தக்ரிமு, அப்போ லா எஸ்தக்ரிமு லா எஸ்தக்ரிமானி லா எஸ்தக்ரிமூன இதே மாதிரி. அதுக்கப்புறம் இஃபு அவ்வளோ சென்ற காலவினை பார்த்தோம், அதுக்கு வருங்காலம் எஃப் அவு இலு, லாவை சேர்த்துக்கிறங்க, லா எஃப் அவு இலு லா எஃப் அவு இலானி லா எஃப் அவு இலுன்னு சொல்லிக்கிறணும். அதுக்கு உதாரணமாக இன்சவுசரை போட்டிருக்கிறோம், என் சவுசிரு லாவை சேருங்க, லா என் சவுசிரு லா என் சவுசிரானி இதே மாதிரி தான். அடுத்து இஃப் அவ்வளை சென்ற கால வினையில் மஃபு அவ்வளன்னு வரும், வருங்காலத்தில் லா எஃப் அவ்விலு, எஃப் அவ்விலு உடன்பாடு, லா எஃப் அவ்விலு எதிர்மறை, லா எஃப் அவ்விலு லா எஃப் அவ்விலானி லா எஃப் அவ்விலுன்னு இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் இஃப் ஆலில் இருக்குது, எதிர்மறை மஃபு ஆல்ன்னு சொல்லுவோம் சென்ற காலத்தில், வருங்காலத்தில் லா எஃப் ஆல்லு, அதை சொல்லுவதாக இருந்தால் லா எஃப் ஆல்லு லா எஃப் ஆல்லானி லா எஃப் ஆல்லுன்னு அதே மாதிரியே சொல்ல வேண்டியது. அதுக்கு அடுத்தது ஃபஅலல மா ஃபஅலல சென்ற காலம், யு ஃபஅலிலு லா யு ஃபஅலிலு லா யு ஃபஅலிலு லா யு ஃபஅலிலானி லா யு ஃபஅலிலூன இப்படியே கடைசி வரைக்கும் லாவை சேர்க்கும். எந்த சேஞ்சு இருக்காது, எந்த சொல்லையும் சேஞ்ச் இல்லைன்னு காட்டுறதுக்கு தான் முழுசாக படம் போட்டு காட்டணும். அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டிவ் அவர் சொல்லி யு தஹரிஜு லா யு தஹரிஜு லா யு தஹரிஜானி லா யு தஹரிஜூன எந்த ஒரு மாற்றம் வரவே இல்லை. அடுத்தது தஃபஅலன்னு வருது, சென்ற காலத்தில் மாத்தஃபஅலல சென்ற கால எதிர்மறை, எத்தஃபஅலலு இது வருங்காலம், லா எத்தஃபஅலலு லாவை சேர்த்தா முடிஞ்சு வச்சுக்கதை. அப்போ லா எத்த தஹரஜு லா எத்த தஹரஜானி லா எத்த தஹரஜூன இப்படியே கடைசி வரைக்கும் வேறு மாற்றங்களே வராது. அதுக்கப்புறம் இஃப் அன்லல எதிர்மறை சென்ற காலத்தில் மஃபு அன்லலன்னு வரும், வருங்காலத்தில் லாவை சேர்த்து விட்டு லா எஃப் அன்லிலு எஃப் அன்லிலு லா எஃப் அன்லிலு. அதுக்கு உதாரணம் யஹ்ரஞ்சிமு லா யஹ்ரஞ்சிமு லா யஹ்ரஞ்சிமானி லா யஹ்ரஞ்சிமூன்னு அது கடைசி வரைக்கும் கொண்டு போய் காட்டியிருக்கிறோம். எந்த ஒரு சேஞ்சும் வரல, லா சேர்த்ததை தவிர வேறு எந்த விதமான மாற்றமும் வரல. இஃப் ஆல் அல்ல சென்ற காலத்தில் மஃபு ஆல் அல்ல எதிர்மறை, எஃப் ஆல் இல்லு லா எஃப் ஆல் இல்லு
வருங்காலத்தில் எதிர்மறை. இதில் மாற்றம் வருமாண்டா வராது. இக்கு ஷார்ற மக்கு ஷார்ற சென்ற கால எதிர்மறை. எக்கு ஷெயிரு லா எக் ஷெயிரு. அப்போ லா எக் ஷெயிரு லா எக் ஷெயிரு அணை லா எக் ஷெயிறுனா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ அனைத்துமே பார்த்துணும். எதிர்மறைங்கிறது ஒரு பாடமே இல்லை சொல்லப்போனால். எதிர்மறை என்பது வந்து அந்த சென்ற காலத்தில் இந்த 19 வகையான சென்றகால வினை சொல்லுக்கும் 19 வகையான வருங்கால வினை சொல்லை நம்ம எடுத்துட்டோம். எடுத்தவுடனே அதை எதிர்மறையாக்கிறதுக்கு என்ன செய்கிறோம்? அது எல்லாத்துலேயுமே லா லா லான்னு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். சேர்த்தோம்னா என்னவாயிரும்? மாட்டான்ங்கிற அர்த்தம் வந்துடும். மாட்டான், மாட்டாய், மாட்டீர்கள், மாட்டோம், அதான் மாட்டாள். அந்த மாதிரியான இடத்துக்கு தகுந்தவாறு பெண்பாளுக்கு தான் மாட்டாள்னு போடுங்க. ஆண்பாள்னா என்ன செய்யுங்க? மாட்டான்னு போடுங்க. பன்மையாக இருந்தால் மாட்டார்கள்னு போடுங்க. நீ என்று சொன்னால் மாட்டாய்ன்னு போடுங்க. நீங்கள் சொன்னால் மாட்டீர்கள்னு போட்டுக்குங்க அர்த்தம். நான் மாட்டேன், சாப்பிட மாட்டேன், நாங்கள் சாப்பிட மாட்டோம், இந்த மாதிரியான அர்த்தம் வந்துடும். இது நம்ம சென்ற கால வினையை நம்ம வருங்கால வினையில் என்ன படிச்சிட்டோம்? வருங்கால வினையில் எதிர்மறை படிச்சிட்டோம். அதாவது ஃபஅல மா ஃபஅல மாதிரி எஃபஅலு லா எஃபஅலு, ஃபஅல மா ஃபஅல எஃபஅலு லா எஃபஅலு, அஃபஅல மா அஃபஅல யுஃபியிலு லா யுஃபியிலு, ஃபஅல மா ஃபஅல யுஃபஇலு லா யுஃபஇலு, ஃபஅல மா ஃபஅல சென்ற காலத்தில் யுஃபாயிலு லா யுஃபாயிலு, இஸ்தக்ரம மஸ்தக்ரம எஸ்தக்ரிமு லா எஸ்தக்ரிமு. இதே மாதிரி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இதை வந்து சட்டம் கிடையாது, ஒரு லா சேர்க்கறது மட்டும்தானே. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால் செயற்பாட்டு வினை. இது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமாக வரும். செயற்பாட்டு வினைங்கிறது 19 வினை சொற்கள் வருங்கால வினை சொல்லுக்கு ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு விதமாக வரும். அப்படிங்கிறதுனால விதமான பெரிய வித்தியாசம் வராது. சிம்பிளாக தான் அந்த வித்தியாசம் இருக்குது. உதாரணமாக எடுத்துக்கிறீங்களேன். முதல் விஷயம் என்ன? இப்போ சென்ற வருங்கால வினை வந்து எஃப் அலுண்டு வரும்னு படித்தோம், எஃப் இலுண்டு வரும்னு படித்தோம், எஃப் உலு என்று வரும்னு படித்தோம். உதாரணமாக ஃபத்தக எஃப் தகு. அப்போ வந்து எஃப் இல் எதுக்கு வரும்? ஜலச எஜ் லிசு, ஹசுன யஹு சுனு, 3 வகையாக வருதா? இந்த வருங்கால வினை, இந்த 3 வருங்கால வினைக்குமே மஜ்ஹூல் வந்து ஒன்று தான். அதாவது எஃப் அலு என்று இருந்தாலும் யுஃப் அலு தான். இந்த கீழே போட்டிருக்கு பாருங்க. எஃப் அலு என்று வந்தாலும் யுஃப் அலு, எஃப் இலு என்று வந்தாலும் யுஃப் அலு, எஃப் உலு என்று வந்தாலும் யுஃப் அலு. இப்போ அதுக்கு ரிலேட்டிவாக உங்களுக்கு ஒரு சொல்லுவதாக இருந்தால் ஃபத்தக எஃப் தகுன்னு வருதுல, எஃப் தகு மஜ்ஹூல் என்ன? யுஃப் தகு. லரப எல் ரீபு, எஃப் இல்னு வருதுல, எல் ரீபுக்கு மஜ்ஹூல் என்ன? யுல் ரபு. நசர என் சுரு, எஃப் உலு மஜ்ஹூல் என்ன? யுன் சரு. அப்போ எஃப் உலு என்று இந்த எஃப் அலு என்று இருந்தாலும் யுஃப் அலு தான். எஃப் இலு என்று இருந்தால் செய்யப்படுவான், அடிக்கப்படுவான். இப்போ வந்து இப்போ நசர உதவி நான் இருக்குல்ல, என் சுரு உதவுவான், அதை மஜ்ஹூலாக்குனா யுன் சரு, உதவி செய்யப்படுவான். லரப என்றால் அடித்தான், எல்தரிப்பு அடிப்பான், யுல் ரபு அடிக்கப்படுவான். இந்த படுதல் அர்த்தம் வரும்ல, பட்டாண்டு அர்த்தம் வந்தால் சென்ற காலம், படுவாண்டு வந்தால் வருங்காலம். அடிக்கப்பட்டான் நேற்று, அடிக்கப்படுவான் இனிமேல். அப்போ முன்னர் அடிக்கப்பட்டதை பேசினால் பட்டாண்டு சொன்னால் அது என்ன படிச்சிட்டோம். வருங்காலத்துக்கு சொல்கிறாங்க என்ன செய்யணும்? படுவான், அடிக்கப்படுவான். இந்த மாதிரியான ஒரு இதில் என்ன செய்வோம்? செஞ்சுக்கிடுவோம். அப்போ இது 3க்கு சேர்த்து நல்லா விளைவிக்கணும். மஜ்ஹூல் ஈஸியாக போகுது. அந்த சென்ற கால வினையில் வந்து என்ன செஞ்சாங்க? வருங்காலம் எடுக்கும்போது கஷ்டமாக்கி வச்சுருந்தாங்கல்ல. இப்போ 1க்கு 3 வருதுன்னு, இப்போ 3க்கு 1 வந்து ஈஸியாகிடுது. இப்போ அதை பேலன்ஸ் பண்ணிடுது. இப்போ 3 வகையான வருங்காலத்துக்கும் சேர்த்து ஒரு செயற்பாட்டு வினை தான். ஆனால் செய்வனை சொல்லும்போதே ஃபாலோவுக்கு எஃப்இல் வருமா, எஃப்ஊல் வருமா, எஃப்ஊல் வருமானு குழப்பமாக இருந்துச்சுல. அந்த குழப்பத்தை பேலன்ஸ் பண்ணி விட்டாங்க. இப்போ என்ன செஞ்சான்? 3 வகையான வருங்காலத்துக்கு யுஃப் அலு 1 தான். போ 1க்கு 3 அங்கே, இங்கே 3க்கு சேர்த்து 1 தான். அப்போ எஃப் 3 எழுத்து சொல்லுண்டா யுஃப் அலு தாங்க. 3 எழுத்தில் அந்த சொல்லு இருந்தால் அதனுடைய வருங்காலம் என்னது? அது நசரன் இருக்கட்டும், அலிமன் இருக்கட்டும், என்ன செய்யணும்? அலிமண்டா ஏலமும், ஏலமுன்னா யூலமும்,
ஏதோ ஒருத்தர் ரஹிமன்னா எர்ஹமு யுர்ஹமு, மக்கனா எம்குனு யும்கனு. அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் முதல் எழுத்துக்கு பேசு வச்சிடுறாங்க, கடைசிக்கு முன்னால் ஃபத்தஹ் வச்சிடுறாங்க யுஃபு அலு. இது வருங்கால வினையில் அந்த 3 எழுத்துலேருந்து வரும்ல அந்த சொல்லுக்கு இப்போ செய்யப்பாட்டு வினை. இது 3 எழுத்துடைய வருங்காலம் தானே இது எல்லாமே. இந்த எஃபாலு என்பது ஃபாலாவுடைய வருங்காலம், எஃபீலு என்பது அந்த 3 எழுத்துக்கு வருங்காலம், எஃபூலு என்பது 3 எழுத்துக்கு வருங்காலம். 3 எழுத்து வருங்கால சொல்லுக்கு வந்து மஜ்ஹூல் சொல்ல சொன்னால், வருங்காலத்துக்கு சொல்ல சொன்னால் யுஃபு அலு. சரியா? இது சென்ற காலத்தில் இப்படி தான் உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கணும். சென்ற காலத்தில் எப்படி வந்துச்சு? நசரண்ட் ஃபஅலன் இருந்தாலும் நுசிர தான், அலிம உளிம தான், கரும குறிம தான். மஜ்ஹூலை பொறுத்த செயற்பாட்டு வினையை பொறுத்த வரைக்கும் சென்ற காலத்திலேயே இந்த இதை நீங்கள் பார்த்தீங்க. எப்படி பார்த்தீங்க? ஃபஅலண்டாலும் ஃபுயில தான், ஃபைலண்டாலும் ஃபுயில தான், ஃபவுலன் இருந்தாலும் ஃபுயில தான். அது எப்படி 3 எழுத்து சொற்களாக இருந்து விட்டால் சென்ற கால இடத்துல வந்து ஃபுயில என்று வருமோ, வருங்கால வினையாக இருந்தால் அது எந்த மாதிரி மூணு டிசைனில் எந்த டிசைனில் இருந்தாலும் சரிதான், அதனுடைய செயற்பாட்டு வினை எப்படி தான் வரும்? யுஃபு அலு. எஃபு அலுன்னா யுஃபு அலு, எஃபு இலு என்றால் யுஃபு அலு, எஃபு உலு என்றால் யுஃபு அலு. இப்படி மஜ்ஹூல் வரும். இதுக்கு வந்து செஞ்சுட்டு அதே மாதிரி நம்ம சர்வ் செய்ய வேண்டியதா. இப்படி யுஃபு அலு, யுஃபு அல் ஆனி, யுஃபு அலூன. யுஃபுன்னா செய்யப்படுவான், இருவர் செய்யப்படுவார்கள், பலர் செய்யப்படுவார்கள் அந்த அர்த்தமாயிரும். அப்போ யுஃபாலு யுஃபாலானி யுஃபாலூனுங்கிறது எஃபாலுன்னு சொல்லாமல் சர்ஃபு இந்த மாதிரியே சொல்லணும். யுஃபு அலு யுஃபு அலானி யுஃபு அலூன. யூ சொன்னதுனால இங்கே துஃபு அலுன்னு ஆக்கிடணும். துஃபு அலு துஃபு அலானி யுஃபு அல்ன, துஃபு அலு துஃபு அலானி துஃபு அலூன, துஃபு அலீன துஃபு அலானி துஃபு அல்ன. அங்கேயும் பேச வச்சிடணும். உஃபு அலு நுஃபு அலு. இதுக்கு ரிலேட்டிவாக ஒரு சொல்கிறதா இருந்தால் யுஃபு தஹு, யுஃபு தஹானி யுஃபு தஹூன. ஆண்பால் படற்கை செயற்பாட்டு வினை. ஆண்பால் படற்கையில் இது செயற்பாட்டு வினை வருங்காலம். துஃபு தஹு துஃபு தஹானி யுஃபு தஹுன. இது பெண்பாலில் படற்கை வருங்கால வினை. என்ன சொல்லு? இது வருங்கால வினை. வருங்கால வினையில் எது? செயற்பாட்டு வினை. பட்டாண்டு அர்த்தம் வருதில் படுவாண்டு. துஃப்தஹு துஃப்தஹானி யுஃப்தஹ்ன, துஃப்தஹு துஃப்தஹானி துஃப்தஹூனங்கிறது முன்னிலையில் ஆண்பால். என்ன காலம் இது? வருங்காலம். என்ன வகை? செயற்பாட்டு வினை. அப்புறம் துஃப்தஹீன துஃப்தஹானி துஃப்தஹ்ன பெண்பாலில் முன்னிலை. இது வருங்காலத்தில் முன்னிலை. இது செய்வினையா செயற்பாட்டு வினையா? செயற்பாட்டு வினை. அந்த தூண்ட ஆரம்பித்ததை வச்சு என்ன செஞ்சிடணும்? செயற்பாட்டு வினைன்னு விளங்கி. அடுத்தது தன்னிலை. உஃபு தஹு நுஃபு தஹு, உஃபு தஹு நுஃபு தஹு. அது மாதிரி செஞ்சுக்கணும். இது என்னது? எஃப்அலுக்கு சொல்லியாச்சு. ஏன்னா வருங்கால வினை வந்து எஃப் இலு என்றிருந்தாலும் யுஃபு அலு தான், எஃப் அலு என்றிருந்தாலும் யுஃபு அலு தான், எஃப் உலு என்றிருந்தாலும் யுஃபு அலு ஒன்று தானே. அப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டோம். அதை 3 எழுத்து முடிச்சாச்சு. அப்புறம் 3 எழுத்துக்கு 3 கிடையாது. 3 எழுத்து செயற்பாட்டு வினை ஒன்றே ஒன்று தான். ஃபஅல ஃபைல ஃபவுலன்னு 3 இருந்தாலும் வருங்காலத்தில் செயற்பாட்டு வினை எவ்வளவுதான்? 1 தான். சென்ற காலத்திலையும் கூட 1 தான். ஃபஅலன் இருந்தாலும் ஃபொயில தான், ஃபைலன் இருந்தாலும் ஃபொயில தான், ஃபவுலன் இருந்தாலும் ஃபொயில தான் படித்தோம்ல. அதே மாதிரி தான் இங்கேயும். அதுக்கப்புறம் அஃபு அலன்னு வருதுல்ல. அஃபு அளவுக்கு வந்து வருங்காலம் என்ன? யுஃபு இலு. ஏற்கனவே படிச்சுட்டோம். இந்த யுஃபு இலுக்கு மஜ்ஹூல் என்ன செய்யணும்னு கேட்டால் யுஃபு இலு யுஃபு அலு. நல்லா கவனிங்க, என்ன வித்தியாசம்? ஒரே வித்தியாசம் தான். யுஃபு இலுன்னு வந்தால் யுக்கு ரிமு வந்தால் யுக்கு ரமு, யுக்கு ரிமு மதிப்பான், யுக்கு ரமு மதிக்கப்படுவான். அப்போ அஃபாலவுக்கு வந்து வருங்காலம் யுஃபு இலு. அந்த யுஃபு இலுங்கிறது இது உடன்பாடாக இருக்கிறது, செய்வினையாக இருக்கிறது. அதை செய்வினை என்ன செய்யணும்? செயற்பாட்டை மஜ்ஹூல் ஆக்கிறதா இருந்தால் யுஃபு இலு என்பதற்கு யுஃபு அலு, யுஃபு இலு யுஃபு அலு அது மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கு வந்து ஒரு சர்வ் செய்கிறதா இருந்தால் பாருங்கள், யுஃபு அலு, யுஃபு அலு பண்ண செஞ்சு காட்டுறோம். யுஃபு இலு என்பதற்கு யுஃபு அலுன்னு வரும். இந்த இடத்துல
உங்களுக்கு ஒரு குழப்பம் வரணும். என்ன குழப்பம் வரணும்? 3 எழுத்துக்கு இப்படி தான் வந்துச்சு. 3 எழுத்துக்கு என்ன வந்துச்சு? எஃபாலுக்கும் இஃபாலு தானே வந்துச்சு. இப்போ கொஞ்சம் படித்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே, 3 எழுத்து உள்ளது பார்த்தோமே, எஃபாலு எஃபீலு எஃபாலு. மஜ்ஹூல் என்ன? யுஃபாலு. அஃபாலுக்கும் இஃபாலு தான் வருது. நல்லா வைங்க, வெறுமனே ஃபாலண்டு வந்தாலும் யுஃபாலு தான். அக்ரம யுக்குரிமு யுக்குரமு யுஃபாலு பாருங்க. அப்போ இந்த யுஃபாலுங்கிற அந்த டைப் வந்து எதுக்கெல்லாம் வருதுன்னு கேட்டால், எஃபாலு எஃபீலு எஃபூலு யுஃபீலு. அஃபால யுஃபீலு வருமே 4 எழுத்துக்கு. அந்த யுஃபீலு என்பதற்கும் வருங்காலம் வந்து யுஃபாலு தான். இதே வாசகம் நல்லா கவனிங்க. இது எஃபாலுங்கிறது எதுக்குரியது? 3 எழுத்துக்கு உள்ளது. 3 எழுத்துக்கு உள்ளதனுடைய வருங்காலத்தை எடுத்துக்கொண்டு அதுக்கு மஜ்ஹூல் சொல்லும்போது எப்படி சொல்கிறோம்? யுஃபாலு என்று சொல்லுகிறோம். அதே நேரத்தில் அஃபாலன்னு நம்ம எடுத்துக்கொண்டு அதுக்கு வருங்காலம் யுஃபீலுன்னு சொல்லிட்டோமா, அதுக்கு மஜ்ஹூல் என்ன பண்ணுறான்னு கேட்டால் யுஃப் அலுங்கிறான். 3 எழுத்துக்கு அப்படி தான் சொன்னான். 3 எழுத்துக்கு எஃப் அலுவுக்கும் இஃப் அலுங்கிறான், எஃபீலுக்கும் இஃப் அலுங்கிறான், எஃப் உழு என்றாலும் இஃப் அலு என்கிறான். சரி, அது 3 எழுத்து விட்டு 4 எழுத்துல வந்து யுஃப் இலுன்னு வருமே, அது யுஃப் அலு தான். அதனால தான் அதை போட்டு சர்வ் பண்ணி காட்டியிருக்கோம். அந்த இடத்த வச்சு கண்டுபிடிச்சிக்கிறோம். யுக்குரிமுன்னா இது அஃபாலோட தான் வந்ததுன்னு தெரிஞ்சிடும். அந்த அர்த்தத்தை வச்சு என்ன செய்யும்? விளங்கிக்கிறோம். அப்போ மஜ்ஹூல் ஆகிட்டு என்ன செய்யணும்? யுஃப்அலு யுஃப்அலானி யுஃப்அலூன ஆண்பால் படற்கை. துஃப்அலு துஃப்அலானி யுஃப்அல்ன பெண்பால் படற்கை. துஃப்அலு துஃப்அலானி துஃப்அலூன ஆண்பால் முன்னிலை. துஃப்அலீன துஃப்அலானி துஃப்அல்ன பெண்பால் முன்னிலை. உஃப்அலு நுஃப்அலு தன்னிலை ஒருமை பன்மை. அதுக்கு உதாரணம் அக்கிரம யுக்குரிமுன்னு போட்டோம். யுக்குரிமுக்கு யுக்குரமு. யுக்குரிமுங்கிறது உடன்பாடு, இது செய்வினை. யுக்குரமு என்பது செயற்பாட்டு வினை. யுக்குரிமு யுக்குரமு அதையும் போட்டு காட்டணும். யுக்குரமு யுக்குரமு ஆணி யுக்குரமுன. அந்த யுஃபாலுங்கிற மெத்தடில் தான் எதுக்கு வருது? ஃபாலுக்கு வருங்காலம் எஃபாலு, அதுக்கு மஜ்ஹூல் யுஃபாலு. எஃப்இலு அதுக்கு மஜ்ஹூல் யுஃபாலு. எஃப் உலு அதுக்கு மஜ்ஹூல் யுஃபாலு. யுஃபீலுன்னு 4 எழுத்துக்கு வருமே, அதுக்கு வருங்காலம் யுஃபாலு தான். இப்போ 4 வகைக்கு யுஃபாலு வழியாந்துருது. மற்றதெல்லாம் மாறும். இந்த 4க்கு இப்படி தான் இருக்குது, மற்றது தான் நமக்கு தேவை. இது லேசாக கலந்துடலாம். இதை ஃபஅலன்னு இருக்குது. ஃபஅலவுக்கு வருங்காலம் என்ன? ஏற்கனவே படிச்சிட்டோம், யுஃபஇலு. இதை மஜ்ஹூலாக்கணும். இப்போ யுஃபஇலு என்பதை வந்து என்ன செய்யணும்? மஜ்ஹூலாக்கணும்னா வேற ஒன்றும் செய்ய வேணாம், யுஃபஅலுன்னு சொல்லியிருக்க. யுஃபஇலுன்னு சொன்னதுக்கு பதிலாக அங்கே என்ன செய்யணும்? யுஃபஅலு. யுஃபஇலு மஅரூஃப், யுஃபஅலு மஜ்ஹூலு. அப்போ யுஃபஅலுக்கு யுஃபஇலு என்பதற்கு யுஃபஅலு மஜ்ஹூல் வந்துடுது. ஃபஅலங்கிற சென்ற கால வினை, அதுக்கு வருங்காலம் யுஃபஇலு, அதுக்கு மஜ்ஹூல் வந்து யுஃபஅலு. யுஃபஅலுன்னு சொல்லிவிட்டு அதை நம்ம சொல்லி பழகணும். யுஃபஅலு யுஃபஅலானி யுஃபஅலூன. அப்போ இதில் எப்படி ஆகப்படணும்? யுஃபஇலு யுஃபஅலு. யுஃபஇலுங்கிறது வந்து மஅரூஃபு, யுஃபஅலுங்கிறது மஜ்ஹூலு. யுஃபஇலு யுஃபஅலு யுஃபஇலு யுஃபஇலு சொல்லிக்கிறணும். அப்போ யுஃபஅலு யுஃபஅலானி யுஃபஅலூன, துஃபஅலு துஃபஅலானி யுஃபஅல்ன. ஏக்கு வேலை தேவை போட்டிருக்கேன், யுஃபஅல்ன. அப்புறம் துஃபஇலு துஃபஅலு துஃபஅலானி துஃபஅலூன, துஃபஅலீன துஃபஅலானி துஃபஅல்ன, உஃபஅலு நுஃபஅலு. இதெல்லாம் வந்து மஜ்ஹூல். மஜ்ஹூலுக்கு உதாரணம் நீ அல்லமன்னு வச்சுக்கலாம். அல்லமன்னு வச்சுக்கிட்டா என்ன செய்கிறேன்? அல்லம இந்த இடத்துல யு அல்லிமுன்னு வரும். யு அல்லிமுக்கு மஜ்ஹூல் என்ன? யு அல்லமு. இப்போ யு அல்லிமு என்றால் கற்றுக் கொடுப்பான், யு அல்லமு என்றால் கற்றுக் கொடுக்கப்பட்டான் படுவான். யு அல்லிமு என்றால் கற்றுக் கொடுப்பான், வருங்காலம்ல யு அல்லமு கற்பிக்கப்படுவான். யு அல்லமு, இதை யு அல்லமுல சொல்லி பாருங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். யு அல்லமு யு அல்லமானி யு அல்லமூன, து அல்லமு து அல்லமானி யு அல்லம்ன, து அல்லமு து அல்லமானி து அல்லமூன, து அல்லமீன து அல்லமானி து அல்லம்ன, உ அல்லமு நு அல்லமு. இப்படி நம்ம செய்யணும். அந்த வருங்கால வினைக்கு வந்து
மஜ்ஹூல் படுவான், செய்வான்ங்கிறதுக்கு பதிலாக செய்யப்படுவான், அடிப்பான்ங்கிறதுக்கு பதிலாக அடிக்கப்படுவான், உதவுவான் என்பதற்கு பதிலாக உதவி செய்யப்படுவான். இந்த படுவான் படுவான்ங்கிற அர்த்தத்துக்கு உள்ளதுதான் மஜ்ஹூல். அதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படி செய்யணும்? அப்போ இதை மட்டும் நீங்கள் அஃபால அளவுலாம் விட்டுருங்க, அஃபாலா விட்டுருங்க, ஃபாலையும் விட்டுருங்க. யுஃபாலு ஒரே ட்ரேடுமாக இருக்குது. நமக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? அளவுலேருந்து ஆரம்பிங்க. அளவுக்கு வருங்காலம் யுஃபஇலு, இது வந்து மஅரூஃபு. மஜ்ஹூலு யுஃபஅலு, யுஃபஇலு யுஃபஅலு, இலு அலு, அதான் வித்தியாசம். யுஃபஇலு என்று இருந்தால் செய்வான், யுஃபஅலு என்றால் செய்யப்படுவான்ங்கிற அந்த அர்த்தம் அது ஒடியாந்துடும். சரியா? அதுக்கு அடுத்தது வந்து ஃபாஅலன் இருக்குது. அதுக்கு வருங்காலம் யுஃபாயிலு. இந்த யுஃபாயிலு என்ன செய்யணும்? அதுக்கு நம்ம செயற்பாட்டு வினை சொல்வதாக இருந்தால் அதுவும் லேஸ் தான், யுஃபா அலு தான். யுஃபாயிலு யுஃபாலு வித்தியாசத்தை பார்த்துக்கங்க. இது யுஃபாயிலு, இது வந்து மாரூஃபு. யுஃபா அலு மஜ்ஹூலு, இது சும்மா செய்வான்கிற அர்த்தம், இது செய்யப்படுவான்கிற அர்த்தம். அந்த ஐனுக்கு கசரு, ஐனுக்கு ஃபத்தகு. ஐனுன்னா கடைசிக்கு முந்தி உள்ள எழுத்துக்கு கசரு, கடைசிக்கு முந்தி உள்ள எழுத்துக்கு ஃபத்தகு, அப்படி வந்துடுது. அதை நீங்கள் சொல்லி பார்க்கலாம். யுஃபாலு யுஃபாலானி யுஃபாலுன, துஃபாலு துஃபாலானி யுஃபால்ன, துஃபாலு துஃபாலானி துஃபாலுன, துஃபாலின துஃபாலானி துஃபால்ன, உஃபாலு நுஃபாலு. இது வரைக்கும் நம்ம நெஞ்சிட்டோம், பார்த்துட்டோம். மீதி உள்ளதுக்கு என்ன செய்வோம்? தஃபால இருக்குது, எத்தஃபாலு, அதுக்கு என்ன மஜ்ஹூலு, அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.